இருக்கக்கூடிய இடத்துல அங்கே சிவில்லிபுத்தூர்ங்கிற திவ்ய தேசம் அப்படிங்கிற உயர்ந்ததான திவ்ய தேசத்தில் முகுந்தாதி என்னும் பிராமணோத்தமர் ஒருத்தர் அனுஷ்டானப்பரராக எழுந்தொள்ளி இருந்தார். தன்னுடைய சித்தாச்சாரமுடையவர், அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்தவர். அவர் அங்கே இருக்கக்கூடிய வடபெருன் கோயிலுடையானுக்கு புஷ்பங்கள்லாம் பறித்து கொடுக்கறது, துளசி மாலை கட்டி கொடுக்கறது, அதை சாத்தி சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி கைங்கரியங்களை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு ஆச்சரியமான ஒரு பிள்ளை, அவருக்கு விஷ்ணு சித்தன் அப்படின்னு பேர். அற்புதமான திருநாமம். விஷ்ணு சித்தன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா, விஷ்ணுவுடைய சித்தத்தில் இருக்கக்கூடியது விஷ்ணு சித்தன். பெருமாள்னால பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு புறம், பெருமாளை நினைக்கக்கூடிய பக்தர்கள் மற்றொரு புறம். இப்படி ரெண்டு விசேஷமாக விஷ்ணுவுடைய சித்தத்தில் இருக்கக்கூடியவர், அதனாலேயும் விஷ்ணு சித்தர்னு பேர். விஷ்ணுங்கிறவர் இவருடைய சித்தத்தில் இருக்கிறதுனால விஷ்ணு சித்தர்ங்கிற பேர். அப்படி எந்த பக்கம் போட்டாலும் அன்மயமாகும். அப்படிப்பட்டதான விஷ்ணு சித்தர் அவரிடத்துல அப்பாவோட புஷ்பங்கள்லாம் தொடுத்து கொடுத்துட்டு, புஷ்பத்தை கிரகிச்சு கொடுத்து, துளசி மாடை கட்டி கொடுத்து, இப்படி எல்லாம் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. என்ன ஒன்றுக்குன்னா, நம்முடைய மக்கள்லாம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்காளா, அதை நம்ம பார்க்கணும்னு நினச்ச இந்த பாண்டிய மன்னன் மாறு வேடத்தில் சஞ்சாரம் போயிட்டு இருக்கான். சஞ்சாரம் போயிட்டே இருக்கும் பொழுது சத்திரம் சாவடின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சத்திரங்கள் இருக்குது. அந்த சத்திரங்கள் இடத்துல போய் ஒரு முதியவர் படுத்துட்டு இருக்கார். அந்த முதியவரை பார்த்து மாறு வேடத்தில் போன வல்லபதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் அவளை பார்த்து கேட்குறான், இந்த வாழ்க்கையில் ஏதாவது நல்ல பயக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கோ, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வழியை சொல்லுங்கோன்னா. அவர் 4 விதமான விஷயங்களை சொல்கிறார். 4 விஷயத்தை சொல்லும் பொழுது, அப்பா வருஷத்துக்கு 12 மாதங்கள், 12 மாதங்களில் 4 மாதங்கள் மாரிக்காலம்னு சொல்கிறது, மழைக்காலம். அந்த காலத்தில் போய் நம்மளால் சம்பாதிக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்களில் சேர்த்து வைக்கிறது புத்திசாலித்தனம். அது ஒன்றும். 2வது விஷயம் சொன்னார், எல்லாரும் அந்த அந்திம காலத்தில் போய் நாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், அன்றைக்கி நம்ம சம்பாதிக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. எவ்வளவு காலத்திலேயே பொருள் ஈட்டம் செய்து அந்திம காலத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா 2வது விஷயமாக. 3வது விஷயமாக, இரவில் நன்னா உறங்கணுமானால் பகலில் உழைச்சி சம்பாதிச்சு வச்சுக்கணும், இரவில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னார். 4வது விஷயமாக, பரதத்துவமான எம்பெருமானை அறிந்து அவனுடைய திருவடி வாரத்தில் நாம் சரணாகதி பண்ணிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் மிகச்சிறந்ததான ஒரு தொண்டு. இகலோகத்தில் நாம் நற்செயல்களை புரிஞ்சு தர்மத்தை பண்ணினா பரலோகத்தில் நமக்கு நல்ல நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற 4 விஷயத்தை சொன்னார். அதை கேட்டுட்ட மன்னவன் வல்லபதேவன் அப்படியே நேர தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார். வந்துட்டு அங்கே சிந்திச்சு பார்க்குறார். முதல் 3 விஷயங்கள் புரிஞ்சுது, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புரியல. பரதத்துவம்னா என்ன, இகலோகம்னா என்ன, பரலோகம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சந்தேகத்துக்கு விமோசனம் பண்ணுற மாதிரி அவரிடத்துல ஒரு மந்திரி இருந்தார், செல்வநம்பின்னு பேர். அந்த செல்வநம்பியை அழைச்சி கேட்குறார். அவர் சொன்னார், இந்த நாட்டு பூர்த்தியாக நாம் தண்டோரா போட்டு அறிவிச்சிடுவோம், ஒரு பொற்கிழி கட்டிடுவோம். அதுலேருந்து யார் இந்த விஷயத்தை சொல்கிறானோ, இதுக்கு வித்வான்கள்லாம் வருவாள், பதில் சொல்கிறவாள் யார் சொல்கிறாளோ அவளுக்கு இந்த பொற்கிழி அவளுக்கு பரிசாக கொடுத்துடுவோம் அப்படின்னு அவர் மந்திரி ஒரு 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 உபாயம் சொல்ல உடனே சரிவிட்டார். உடனே நாடு எங்கும் அறிவிக்கப்பட்டது. வடபெருன் கோயிலுடைய என்ன பண்ணினா, விஷ்ணு சித்தருடைய சொப்பனத்தில் போய், அப்பா பரதத்துவம் நான் கத்தரி சொல்லுன்னார். நான் எப்படி சொல்லுவேன், உனக்கு நான் பரதத்துவம்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால் நீ சொல்லுன்னார். ஏன்னா எம்பெருமானாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எனக்கு சில சந்தேகம் இருக்கேன்னு காஞ்சிபுரத்தில் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த எம்பெருமானார் அவர் என்ன பண்ணினார், சுவாமி திருக்கச்சி நம்பியின் இடத்துல போய் சொன்னார், எனக்கு சில சந்தேகம் இருக்கு, தீர்த்து வைக்கணும்னு. உடனே அவர் என்ன பண்ணினார், நேர வரதராஜன் இடத்துல திருவாலவட்டம் கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்முடைய ராமானுஜனுக்கு சில சந்தேகமானு சொன்னார். இந்த சந்தேகம்னு சொல்லலை, எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவர் உடனே சொல்ல ஆரம்பித்தார், அகமே பரதத்துவம்